நெல்லை ஜெயந்தா அவர்களை பற்றி நாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் நான் இன்னும் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல போகிறாரு. அவருடைய கவிதை நூல்கள் பாடத்திட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. யூஸ்வலாக கவிஞர்கள் பாடலாசிரியர்களாக மிளறுவது கிடையாது. பாடலாசிரியர்களுடைய கவிதைகள் படிக்கவே லாயக்கற்றதாக இருக்கும். நல்ல கவிதைகளையும் படைத்து கொண்டு நல்ல பாடலையும் எழுதி கொண்டு இருக்கக்கூடியவர்களில் ரொம்ப ரொம்ப சில பேர் தான். அப்படி அதில் ஒருவர் நமது கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள். எதற்காகவும் எந்த காரணத்துக்காகவும் நான் தரம் தாழ்த்திக்க மாட்டேன். எனக்கு வாய்ப்பு பறிபோனான்னு பரவாயில்ல, எனக்குன்னு ஒரு தரம் இருக்குது. அது சினிமாவாக இருந்தாலும் சரி, கவிதையாக இருந்தாலும் சரி, எனக்குன்னு ஒரு தரத்தை நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதை நான் தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காகவே பல வாய்ப்புகளை இழந்திருக்கிறார். இருந்தால் கூட அறிவுமதியினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், குடும்பத்தைன்னா அந்த கவிஞர் குடும்பத்தை சேர்ந்தவர்னு சொன்னாலே எல்லாருக்கும் விளங்கும் அவங்களுடைய தரமெல்லாம். அற்புதமான கவிஞர்கள் கூட்டம். இந்த ஒரு கவிதையிலோடு இவர் ஆரம்பித்து வச்சார் படத்தை. அதாவது, இருவிழையோ சிறகடிக்கும், இமைகளிலோ வெடிவெடிக்கும், இதயத்திலே ஒரு கனவு, உதயத்திலே வடம் பிடிக்கும். அற்புதமான கவிதை வந்து பிரிவோம் சந்திப்போங்கிற படத்தில் இவருடைய முதல் பாடல் இடம்பெற்றது. இப்படி கவிதைகளுக்காகவும் கவியரங்களுக்காகவும் சுரதாவுக்கு அடுத்தபடியாக கவியரங்கம் அதிகமாக நடத்தினவர் இவராக தான் இருக்க முடியும். அப்படி இவருடைய கவிதை நூல்கள் பல பரிசுகளை பெற்றிருக்கின்றன. திணை மயக்கம்ங்கிற நூலை தான் வந்து பாடத்திட்டத்தில், பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் சேர்த்திருக்காங்க. யூஸ்வலாக சமுத்திரம் ஐயாவுடைய தான் அவர் உயிரோடு இருக்கும் நல்ல புகழில் இருக்கிறப்பயே அவருடைய பாடத்திட்டத்தில் வந்தது. அதே மாதிரி ஐயாவுடைய இந்த இளமை காலத்திலேயே அவருடைய நூல்கள் பாடத்திட்டத்தில் அமைவதுதான் பெரிய விஷயம். அற்புதமான அந்த கவிஞரின் கையால் நமது காளிதாஸ் அவருடைய நூல் வெளியிடுவது ரொம்ப 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 கொடுத்து வச்ச ஒன்று. பாடலாசிரியராகவும் கவிஞராகவும் அவர் மிளிர இது ஒரு முன் நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. அவரை நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பதை விட அவர் உங்களோடு பேசுவதும், அவர் நமது காளிதாஸை பற்றி என்னவெல்லாம் சொல்லப் போகிறார் என்று கேட்கவும் நான் மிகவும் ஆவலாக உள்ளேன். வாருங்கள் ஐயா. நன்றி. கங்கை ஆறு தலையில் சுமக்கும் இறையனாறு, கொண்ட முகம் ஆறு, நின்ற படை ஆறு என்ற முருகன் ஆறு, அவர்கள் அடியாறு அகத்தியர். தமிழே, உன் தலைநூலை பொதிந்த இடம் பொருணையாறு, வளரும் உனை வளர்த்ததாறு, அது வைகையாறு. அன்று ஔவையாறு, நேற்று பாரதியாறு, இன்னும் எவ்வளவோ கற்றாறு, உனக்கு உற்றாறு, உனை மேலும் பெற்றாறு. இதோ உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு, மற்றாறு போல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் நினையாது. உயிரெழுத்து ஈராறு, மெய்யெழுத்து மூவாறு, தடையின்றி என் நாவில் வருமாறு, தாயே நீ எந்நாளும் பருமாறு. பிறகு மற்றாறு போல இந்த சிற்றாரும் ஒரு நாள் வற்றாத வரலாறு. சீரோடும் சிறப்போடும் நடந்தேறி கொண்டிருக்கின்ற கவிஞர் காளிதாஸ் அவருடைய கசங்கிய காகிதம் என்கின்ற இந்த அற்புதமான கவிதை புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற வணக்கத்திற்குரிய பெரியவர், அம்பத்தூர் கம்பன் கழகத்தினுடைய நிறுவனர் ஐயா அருணாச்சலம் அவர்களே, இங்கே அற்புதமான வரவேற்புரையை ஆற்றி அமைந்திருக்கின்ற இந்த புத்தகத்தை தன்னுடைய பத்திரிகையின் சார்பில், தன்னுடைய சவுத் இந்தியன் போஸ்ட் பத்திரிகையின் சார்பில் வெளியிட்டிருக்கிற வணக்கத்திற்குரிய ஐயா தர்ம அசோகன் அவர்களே, இங்கே அற்புதமாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற சிரிப்பானந்தா அவர்களே, தமிழகத்தில் தன்னம்பிக்கை நூல்களை தருவதில் முன்னோடியாக இருக்கின்ற வணக்கத்திற்குரிய ஐயா மெர்வின் அவர்களே, இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய பார்வையாளர்களே, இன்றைய விழா நாயகர், ஒரு அற்புதமான கவிதை புத்தகத்தை கண்விழிக்க வைத்திருக்கிற கவிஞர் காளிதாஸ் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் என் பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஏற்கனவே நான் ஒப்புக்கொண்ட ஒரு விழா இருந்த சமயத்தில் நண்பர் காளிதாசுடைய விழாவிலே அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் அந்த விழாவிற்கு நேரமாகிவிட்டதே என்கின்ற படபடப்போடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். அவரிடம் அவர் கேட்டுக்கொண்ட பொழுதே நான் சொன்னேன், எனக்கு ஏற்கனவே நான் ஒப்புக்கொண்ட விழா இன்று விஜய் பார்க் உணவகத்திலே இருக்கிறது கோயம்பேட்டிலே, அதிலே நான் கலந்து கொள்ள வேண்டும். கலைஞர் தொலைக்காட்சியிலே செய்தி வாசிக்கின்ற சகோதரி தமிழரசி சிவகுமார் அவர்கள் நடத்துகின்ற அந்த விழாவில் நான் இருப்பது அவசியம் என்று சொன்னேன். உங்களை 7:30 அனுப்பி விடுகிறேன் என்று சொன்னார். எப்பொழுதுமே ரொம்ப சுதந்திரமாக இருக்கக்கூடியவர்கள் இன்று 2 விழாக்களிலே மாட்டிக்கொண்டோம், அவ்வளவுதான். அதற்காக நான் பரபரப்பானவன் என்பதற்காக இதை சொல்லவில்லை. கொஞ்சம் உங்களோடு பேசலாமே, ஏனென்றால் இந்த அரங்கத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது. ஒரு கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு சென்னை போன்ற நகரத்திலே, அதுவும் வளரும் கவிஞர்கள் வெளியீட்டு விழாவிற்கு இவ்வளவு மக்கள் எல்லாம் வருவது அரிதாகிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நண்பர் காளிதாசுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு இத்தனை தூரம் நீங்களெல்லாம் வந்திருப்பது உண்மையிலேயே தமிழுக்கு கிடைத்த பெருமை என்றுதான் நான் கருதுகிறேன். திண்டுக்கல் லியோனி அவர்கள் வளர்ந்து கொண்டிருந்த நேரம் உங்களுக்கெல்லாம் தெரியும். கோவில்பட்டிக்கு அருகிலே கட்டபொம்மனை தூக்கிலிட்ட கயத்தாறு இடத்திலே ஒரு நாள் ஒரு பட்டிமன்றம். அந்த பட்டிமன்றத்திற்கு கூட்டமே வரவில்லை. லியோனி அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரம். அந்த பட்டிமன்றத்திலே பேசிய நந்தலால் அவர்கள் சொன்னார்கள், திருநெல்வேலி மாவட்டத்தில் எவ்வளவோ இடங்கள் இருந்த பிறகும் கட்டபொம்மனை இங்கு கொண்டு வந்து ஏன் தூக்கிலே போட்டார்கள் என்று இன்றுதான் தெரிகிறது. இந்த ஊரில் என்ன நடந்தாலும் கேட்பதற்கு யாரும் வரமாட்டீர்கள் போலிருக்கிறது என்று சொன்னார். ஆனால் அப்படி அல்லாமல் உண்மையிலேயே ஒரு இலக்கிய திருவிழாவிற்கை போல இந்த நீங்களெல்லாம் இங்கே அமர்ந்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நண்பர் காளிதாஸ் அவர்கள் ஒரு அற்புதமான கவிஞர் என்று நிரூபிக்கின்ற வகையிலே எழுதியிருக்கிற இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நான் நினைத்து பார்க்கிறேன், நான் நெருக்கமான கவிஞர் என்று நினைப்பது, அப்படி நான் நினைத்து கொண்டிருந்தது காவிய கவிஞர் வாலி அவர்களை. உங்களுக்கு யார் நண்பர்கள் என்று விகடன் வாசகர்கள் கேட்டபொழுதும் பல பத்திரிகை தொலைக்காட்சி பேட்டிகளிலும் கவிஞர்களிலே கவிஞர் நெல்லை ஜெயந்தாவும் பழனி பாரதியும் தான் எனக்கு நண்பர் என்று பல முறை சொல்லி மகிழ்ந்தவர் காவிய கவிஞர் வாலி அவர்கள். அந்த வாலி எழுதிய கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் என்கின்ற பாடலோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கிய பொழுதே எனக்குள் ஒரு மகிழ்ச்சி வந்தது. நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், என்னை போன்ற கவிஞர்கள் எப்படி வளர வேண்டும் என்று அவர் போன்றவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு கவிஞருடைய பார்வையோடு இந்த புத்தகம் எழுதப்பட்டதை நான் பல கவிதைகளிலே பார்த்தேன். ஒரு கவிஞருடைய பார்வை என்பது சாதாரணமானது அல்ல. உதாரணத்திற்கு நான் ஒன்றை சொல்கிறேன். ராமன் தேடிய சீதை என்கின்ற படத்தில் இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் இந்த கவிதை புத்தகத்திற்குள் வருகிறேன். ஒரு கவிஞருடைய பார்வை என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். ராமன் தேடிய சீதை என்று ஒரு படம், சேரன் நடித்த படம், இசையமைப்பாளர் வித்யாசாகர். அந்த படத்திலே நான் ஒரு பாடல் எழுதியிருப்பேன், என்ன புள்ள செஞ்ச பாவிப்பையா நெஞ்ச என்று நிதின் சத்யா படத்தில் பாடுவதாக அந்த பாடல் வரும். அந்த பாடலிலே அந்த படத்தினுடைய இயக்குனர் ஜெகநாத் அவர்களும் இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்களும் கேட்டுக்கொண்டதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஏதேனும் ஒன்று பல்லவியில் வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்காக அந்த படத்திலே அந்த காட்சிப்படி ஒரு கதாநாயகன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான், அவள் காதலிக்க மறுக்கிறாள், அவன் பாடுவதாக அந்த காட்சி அமைப்பு வருகிறது. அதிலே நான் எழுதியிருந்தேன், அவள் தான் இவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உதவியவள். அதனால் நான் அந்த பாடலை எழுதுகின்ற பொழுது, என்ன புள்ள செஞ்ச பாவிப்பையா நெஞ்ச பாக்கையில சொக்க வச்ச பறக்கத்தான் ரெக்க வச்ச திக்க வச்ச திணற வச்ச திசையத்தான் உணர வச்ச தெக்க வச்ச வள்ளுவனா ஒத்தையில நிற்க வச்ச என்று எழுதியிருந்தேன். கன்னியாகுமரி மாவட்டம் என்பது வள்ளுவனை கொண்டு வந்திருந்தேன். வள்ளுவனை போல என்னை தனியாக நிறுத்தி விட்டாயே என்று. கவிதைகளை ரசிக்கக்கூடிய இசையமைப்பாளர் வித்யாசாகர் இந்த வரியை மிகவும் பாராட்டினார். ஒரு நாள் எனக்கு தொலைபேசி வருகிறது. தொலைபேசி செல்போனில் வருகின்ற பொழுது பார்க்கிறேன் காவிய கவிஞர் வாலி அவர்கள். என்னையா ராமன் தேடிய செய்த படத்தில் பாட்டை கேட்டாயா, நல்லா இருக்கியா, நீ தானே எழுதியிருக்க பொழுது? அமையா அந்த பாட்டு நான் தான் எழுதியிருக்கிறேன், அந்த வரியை சொல்லுயா. சொன்னேன், பல்லவியை சொன்னேன். நல்லா இருக்கியா, காதலில் தோத்தவனை எல்லாரும் மரம் மாதிரி தனியாக மரம் மாதிரி நின்றுட்டு இருக்கோன்னு தான் சொல்லுவோம். நீ வள்ளுவனை கொண்டு வந்து அந்த இடத்துல போட்டிய, ரொம்ப அருமையா, எதுக்கியா வள்ளுவனை அந்த இடத்துல கொண்டு வந்து போட்ட? அவர் சொன்னேன், இல்லையா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஏதேனும் ஒன்று வேணும்னு சொன்னாங்க, வள்ளுவர் அங்கே தனியாக நிற்கிற மாதிரி வாழ்க்கையில் என்னை தனியாக நிற்க வச்சுட்டியே அப்படின்னு சொல்கிறதுக்காக எழுதுனேன்னு சொன்னேன். உடனே கவிஞர் சொன்னார்,
அதுவரையிலும் யாரும் பார்க்காத ஒரு பார்வை. அதற்காகத்தான் சொல்கிறேன், கவிஞர் வாலி சொன்னார், எல்லாம் சரிதான் ஐயா, வள்ளுவன் தனியா நின்னா கூட குமரியில தான் ஐயா நின்றுகிட்டு இருக்கானார். அதுதான் கவிஞருடைய பார்வை என்பது. ஒரு கவிஞன் மட்டும்தான், ஒரு தேர்ந்த கவிஞனால் தான் அப்படி பார்க்க முடியும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். தாஜ்மஹாலை எல்லா கவிஞர்களும் பார்க்கிறார்கள். கவிஞர் வைரமுத்து அந்த தாஜ்மஹாலை பார்க்கிறார். வா காதலி, நாம் கட்டப்போகும் காதல் மாளிகைக்கு இந்த பளிங்கு தாஜ்மஹால் ஒரு படிக்கல் ஆகுமா என்று பரிசீலிக்கலாம். தான் கட்டப்போகும் மாளிகைக்கு இந்த தாஜ்மஹால் ஒரு படிக்கல், அதைவிடவும் பிரமாதமான மாளிகை நான் கட்டுகிறேன் என்று அவர் பார்க்கிறார். அதே தாஜ்மஹாலை பொது உடைமை சிந்தனை உள்ள இன்னொரு கவிஞன் பார்க்கிறான். அவன் சொல்லுகிறான், காதலி, இனி நாம் தாஜ்மஹாலில் சந்தித்துக் கொள்ள வேண்டாம். இங்கே ஒரு பணக்கார மன்னன் ஏழைகளின் காதலை ஏளனப்படுத்தி இருக்கிறான். அதே தாஜ்மஹால் பொன் செல்வ கணபதி என்ற கவிஞர் பார்க்கிறார். அவர் எழுதுகிறார், அன்பே, இன்னொரு தாஜ்மஹால் கட்ட நான் தயார், இன்னொரு தாஜ்மஹால் கட்ட நான் தயார், நீ எப்போது சாக தயார். ஒரே தாஜ்மஹால், ஆனால் பார்வைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றன. அதை கவிஞருடைய பார்வையை பொறுத்துத்தான் அந்த கவிதை மலர்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எத்தனையோ குழந்தைகள் பள்ளிக்கு போவதை நாம் பார்த்திருக்கிறோம். முதுகிலே அந்த மூட்டையை சுமந்து கொண்டு போவதை நான் பார்த்திருக்கிறோம். அதே குழந்தையை நம்முடைய கவிஞர் காளிதாஸ் பார்க்கிறார். அவர் என்ன பார்க்கிறார்? பள்ளிக்கூடம் போகவில்லை, வசதியும் போதவில்லை. ஒரு ஏழை தாய் நினைக்கிறாளாம், பள்ளிக்கூடம் போகவில்லை, வசதியும் போதவில்லை, ஏக்கப்பட்ட எனக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி, ஏக்கப்பட்ட எனக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி, பள்ளிக்கு போகும் என் பிள்ளைகளின் புத்தக பையை தூக்கி செல்லுகையில். ஒரு வறுமை நிறைந்த ஒரு தாயினுடைய பார்வையை இந்த கவிஞனுடைய கண்களில் அந்த தாய் குடியிருக்கிறாள் என்றுதான் இந்த கவிதை எனக்கு தோன்ற வைக்கிறது. கவிஞனுடைய பார்வைதான். பள்ளிகள் உயிர்த்தெழும், ஜூன் ஆதிக்கம் என்று நான் ஒரு கவிதை எழுதினேன். பள்ளிகள் உயிர்த்தெழும், பெற்றோர்கள் அறையப்படுவார்கள், பிள்ளைகள் சிலுவை சுமப்பார்கள். அப்படி ஆணாதிக்கம் மாதிரி ஜூன் மாதம் நடக்கிற ஜூன் ஆதிக்கம் இதுதான். பள்ளிகள் உயிர்த்தெழும், பெற்றோர்கள் அறையப்படுவார்கள், கட்டணம், பிள்ளைகள் சிலுவை சுமப்பார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நான் அப்படி பார்க்கிறேன். அதே பள்ளி அந்த மூட்டையை, அந்த சுமையை, அந்த பாட புத்தகம் நிறைந்த அந்த பள்ளியை, அந்த பையை நம்முடைய கவிஞர் காளிதாஸ் ஒரு ஏழை தாயினுடைய கண்களில் இருந்து கொண்டு பார்க்கிறார். ஆக பார்வையை பொறுத்துத்தான் நம்முடைய கவிதைகள் மாறும் என்பதற்கு இப்படிப்பட்ட கவிதைகள் உதாரணமாக இருக்கின்றன. இந்த புத்தகத்தில் நிறைய இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அடிப்படையில் ஒரு கவிஞன் என்றால் அவனுக்கு சமூகத்தை பற்றிய கோபம் வர வேண்டும். ஒரு கோபத்தோடு சில பாடல்களை அவன் எழுத வேண்டும். வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் அவன் தன்னை சமரசம் செய்து கொள்ள முடியாது. பாண்டியரின் வழிநீயா, இமயக்கோட்டில் பறந்திருந்த துன்கொடியா, இலங்கை நாட்டை ஆண்டவர்கள் உண்ணவரா, கலிங்கர் மண்ணை அதிரடித்த துன்குலமா, கடல்கள் மூன்றை தாண்டியவர் பரம்பரையா, புட்பகத்தில் சாவகத்தில் கொடி போட்டோன் பிள்ளையானி, மாண்டவர் வரலாற்றுக்கும் முந்தனுக்கும் மயிரிடமும் தொடர்பில்லை என்று இந்தி எதிர்ப்பு போர் நடக்கும் பொழுது கவியரசர் கண்ணதாசனுக்கு கோபம் வந்து இப்படி ஒரு கவிதையை அவன் எழுதினான். நம்முடைய எத்தனையோ கவிஞர்களை பார்க்கிறோம். மேத்தாவிற்கு கோபம் வருகிறது, மேத்தாவிற்கு கோபம் வருகிறது. மரம் நடும் விழாக்களை விட்டு விடுங்கள் மனிதர்களே, இனி மரம் நடும் விழாக்களை விட்டு விடுங்கள், மனிதர்களை நடும் விழாக்களை நடத்துங்கள், சில மனிதர்களை விட்டு வைப்பதை விட நட்டு வைப்பதே நல்லது. கோபம் வருகிறது மேத்தாவிற்கு. அது மட்டுமல்ல, நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டார் என்று மகாகவி பாரதிக்கு கோபம் வந்தது. ஆடவரின் காதலுக்கும் பெண்கள் கூட்டம் அடைகின்ற காதலுக்கும் மாற்றம் உண்டோ? பாரதிதாசனுக்கு பெண்களை அடிமைப்படுத்துவதை பார்த்து கோபம் வருகிறது. ஆடவரின் காதலுக்கும் பெண்கள் கூட்டம் அடைகின்ற காதலுக்கு மாற்றம் உண்டோ? பேடகன்ற அன்றிலை போல் மனைவி செத்தால் பெருங்கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றான். வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ? பாடாத தேனீக்கள் உலவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ என்று பெண்ணிற்காக குரல் கொடுக்கின்ற பொழுது பாரதிதாசனுக்கு கோபம் வருகிறது. அப்படி ஒரு கோபம் ஒரு கவிதையிலே நம்முடைய காளிதாசிற்கு வருகிறது. நான் பார்க்கிறேன், தமிழை இப்படியெல்லாம் கொலை செய்கிறீர்களே என்கிற கோபம் ஒரு கவிதையிலே காளிதாசிற்கு வருகிறது. உண்மையான கோபம். தமிழா, நீ பேசுவது தமிழா என்று காசியானந்தன் சொன்னானே. அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய்,
அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழினை கொன்று நீ தொலைத்தாய். வண்டிக்காரன் கேட்டான் லெஃப்டா ரைட்டா, வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா, துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா, தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா, கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா, கண்டவனையெல்லாம் சார் என்று சொல்வதா, கண்முன் உன் தமிழ் மொழி தாய்மொழி சாவது நல்லதா. உறவை லவ் என்றாய் உதவாத சேர்க்கை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை பார் உந்தன் போக்கை, நைட் என்றாய் இரவை நைட் என்றாய் விடியாதுன் வாழ்க்கை, இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறி நாக்கை. இப்படி ஆங்கிலம் கலந்து பேசுவர்களின் மீது காசி ஆனந்தனுக்கு கோபம் வந்ததல்லவா, அப்படி ஒரு கோபம் காளிதாசிற்கு வருகிறது. அவர் எழுதுகிறார், மானம் உள்ள தமிழன் என்று மார்தட்டி கொள்ளும் மகான்களே, மானம் உள்ள தமிழன் என்று மார்தட்டி கொள்ளும் மகான்களே, உங்கள் கையெழுத்தில் கூட ஆங்கிலத்தின் ஆட்சிதானடா, தாய் நாட்டின் மொழியை மறந்தவனுக்கு கை நாட்டே மேலடா. என்ன கோபம் பாருங்க. பேசாம கை நாட்டா இருந்து விடலாம், படிக்குவதை விட, நாம் கற்றவர்கள் என்று சொல்வதை விட, ஆங்கிலத்தில் கையொப்பம் விடுவதை விட நாம் கல்லாதவர்களாக இருந்து விடுகிறோம் என்று காளிதாஸ் சொல்கிறார். குழந்தை தொழிலாளர்களை பார்த்து சிவகாசியிலே ஒரு கவியரங்கத்திலே பாடுகின்ற பொழுது சொன்னேன், குடும்பத்தின் இறைப்பை நிரப்ப, குடும்பத்தின் இறைப்பை நிரப்ப குழந்தைகளின் புத்தக பையை பறிக்கும் அப்பாக்களே, இதை விடவும் உங்கள் மனைவியின் கர்ப்பப்பையை நீங்கள் காலியாகவே வைத்திருந்திருக்கலாம். எதற்கு குழந்தை? அந்த கோபம்தான் காளிதாசிற்கு வந்திருக்கிறது. கை நாட்டே மேல் என்று சொல்கிறார். ஆக ஒரு கவிஞனுக்கு இயற்கையிலே இருக்க வேண்டிய கோபம் ஆங்காங்கே பல கவிதைகளில் காளிதாசனுடைய அந்த கோபம் படிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, கவிதைக்கு அழகே முரண், கவிதைகளுக்கு அழகே முரண்தான். அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதையில் சொல்லுவார், நமக்கெல்லாம் தெரியும் தை மாதம் அறுவடை மாதம். அவர் சொல்வார், அறுவடை மாதத்திற்கு தை என்று பெயர் வைத்தவன் யார்? அறுவடை மாதத்திற்கு தை என்று பெயர் வைத்தவன் யார்? கவிஞர் நா. காமராசன், தமிழின் பெருமைக்குரிய ஒரு கௌரவத்திற்குரிய கவிஞர் நா. காமராசன் எதை சொன்னாலும் அழகாக சொல்லுவார். பல இடங்களில் நம்மை வேக்க வைக்கிறவர். நான் தான் பெரியவன் என்று எல்லா கவிஞர்களும் பாடியிருக்கிறார்கள். அது கவிஞர்களுக்கே உள்ள ஞான செருக்கு. புவி அனைத்தும் போற்றுகின்ற வான் புகழ் படைத்த தமிழ் மொழியை புகழில் ஏற்றும் கவியரசர் தமிழ்நாட்டுக்கு இல்லை எனும் வசை என்னால் கழிந்ததே என்று பாரதி பாடினான். தமிழ்நாட்டுக்கு கவியரசர் நான் என்று பாரதி பாடினான். காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், படைப்பதனால் என் பேர் இறைவன், மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று கண்ணதாசன் பாடினான். அந்தியிலே பூப்பதெல்லாம் அல்லிப்பூவா, ஆழியிலே கிடைப்பதெல்லாம் அழகு முத்தா, சந்தையிலே விற்பதெல்லாம் தேனை போல தனி இனிப்பை தருகின்ற சரக்கா, இல்லை சந்தியிலே தவித்த தமிழ் கவியை சரஞ்சரமாய் தொடுத்து இங்கே நாட்டில் தமிழை காத்த தேனமுத செந்தமிழன் பாரதியை போல தேனமுத பாவலன் யார் என்னை விட்டால் என்று வைரமுத்து கேட்டார். ஆக இப்படி எல்லா கவிஞர்களும் நான் தான் பெரியவன் என்று சொன்னார்கள். அதையே நா. காமராசன் சொன்னான், தமிழ் இலக்கியத்தில் என் பெயர் இடம்பெற வேண்டும் என்பதற்காக நான் எழுதுவதில்லை, தமிழ் இலக்கியத்தில் என் பெயர் இடம்பெற வேண்டும் என்பதற்காக நான் எழுதுவதில்லை, உலக இலக்கியத்தில் தமிழின் பெயர் இடம்பெற வேண்டும் என்பதற்காகவே நான் எழுதுகிறேன் என்று சொன்னவன் நா. காமராசன். அந்த காமராசன் தான் பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களை பார்த்து கவிதை எழுதினான். அழகிய முரண் அந்த கவிதை. நாங்கள் நிர்வாணத்தை விற்று ஆடை வாங்குகிறோம், நாங்கள் நிர்வாணத்தை விற்று ஆடை வாங்குகிறோம் என்று நா. காமராசன் எழுதிய அந்த கவிதை முரண்களுக்கெல்லாம் தலைமை கவிதையாக இன்றும் நின்று கொண்டிருக்கிறது. முரண்கள் அப்படி. எனக்கு ஒரு வாய்ப்பு வந்த பொழுது நான் ஒருவரை எழுதினேன் பள்ளிக்கூடத்தை பற்றி. தலைப்பு கொள்ளை. கவிதையினுடைய தலைப்பு கொள்ளை. பள்ளிகளை பூட்டும் பொழுது, மன்னிக்கவும், வீடுகளை பூட்டும் பொழுது பள்ளிகளை திறக்கும் பொழுது கொள்ளை, வீடுகளை பூட்டும் பொழுது பள்ளிகளை திறக்கும் பொழுது. ஆக இதுதான் முரண் என்று சொல்கிறோம். அப்படி ஒரு அழகான முரண் நம்முடைய காளிதாசிற்கு கை வந்திருக்கிறது. அவர் சொல்கிறார், அன்று கூட்டு குடும்பம் அனைத்தும் தனி குடித்தனமானது,
அன்று கூட்டு குடும்பம் அனைத்தும் தடி குடித்தனமானது, இன்று தனி வீடுகள் அனைத்தும் கூட்டு வீடானது, அடுக்குமாடி கட்டிடம். அந்த பிளாட்டை அவர் சொல்றார் கவிதையில், அன்று கூட்டு குடும்பம் அனைத்தும் தனி குடித்தனமானது, இன்று தனி வீடுகள் அனைத்தும் கூட்டு வீடானது, அடுக்குமாடி கட்டிடம் என்று ஒரு அழகிய முரணோடு சொல்லுகிற கவிதையை பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரு கவிதைக்கு அழகே அது சொல்லுகிற பாணி, அந்த சொல்லுகிற விதத்தில் தான் இருக்கிறது. ஒரு கவிஞன், எல்லோரும் ஒரு விஷயத்தை பார்க்கிறார்கள், தெரிந்த விஷயத்தை தெரியாத கோணத்தில் சொல்கின்ற பொழுது அந்த கவிதை ஜெயித்து விடுகிறது. தெரிந்த விஷயமாக இருக்க வேண்டும், ஆனால் தெரியாத கோணத்தில் அதை சொல்ல வேண்டும். ஒரு சொல் அந்த கவிதையை மாற்றிவிடும். வைரமுத்து ஒரு கவிதையில் சொல்வார், காந்தி வள்ளலார் கவியரங்கத்தில் வைரமுத்து பாடிய அந்த கவிதை, அவர் சொல்கிறார், இந்த மனிதாத்மாக்களை பார் மகாத்மா. காந்தியை பார்த்து பாடுகிறார். இந்த மனிதாத்மாக்களை பார் மகாத்மா, உன்னையே உருக்கி நீ ஒரு சுதந்திர மோதிரம் செய்து கொடுத்தாய். அணியும் போதுதான் அறிந்து கொண்டார்கள் இவர்கள் விரல்களே இல்லாத தொழுநோயாளிகள். அணியும் போதுதான் அறிந்து கொண்டார்கள் இவர்கள் விரல்களே இல்லாத தொழுநோயாளிகள். அந்த முடிக்கிற இடத்தில், அந்த சொல்லுகிற பாணி முடிக்கிற இடத்தில் நம்மை திகைக்க வைக்கிறது. ஓமை கவிஞர் சுரதா, தமிழில் கொண்டாடப்பட வேண்டிய கவிஞர் சுரதா, அவர் ஒரு கவிதையில் சொல்லுவார், ஒரு கவியரங்கம், பாரதிதாசனுடைய சீடர் சுப்புரத்தின தாசன் சுரதா உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த இடத்திலே பாரதிதாசன் தலைமை கவிஞர் உட்கார்ந்திருக்கிறார். சுரதா பாட வருகிறார். ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு எப்படி மாற்றுகிறார் என்று பாருங்கள். தலைவரை அவர் பாட வேண்டும். சுரதா பாடுகிறார், நிறுத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டனத்தி, நிறுத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டனத்தி, நிதி அளித்து வெற்றி பெற்றான் பாரி வள்ளல், நிதி அளித்து வெற்றி பெற்றான் பாரி வள்ளல், திருத்தத்தால் வெற்றி பெற்றார் ஒட்ட கூத்தர், தீர்ப்புரைத்து வெற்றி பெற்றான் கரிகார் சோழன், வருத்தத்தால் வெற்றி பெற்றார் வடலூர் வள்ளல், வாளேந்தி வெற்றி பெற்றான் சேரலாதன், விருத்தத்தால் வெற்றி பெற்றான் கம்பன், அந்த வெற்றியினை இவர் பெற்றார் என்னை போல, அந்த வெற்றியினை இவர் பெற்றார் என்னை போல என்று சொல்லி ஒரு சொல்லின் மூலம் அந்த கவிதையினுடைய போக்கையே மாற்றி விடுகிறார். என்னை போல ஜெயித்தவன் நீ, அவரை போல ஜெயித்தவன் நான் என்று சொல்லாமல் என்னை போல ஜெயித்தவன் நீ என்று அந்த முடிக்கிற இடத்தில். இங்கே என்னுடைய திணை மயக்கம் கவிதையை பற்றி நண்பர் குறிப்பிட்டார், சிரிப்பானந்தா குறிப்பிட்டார். ஆனந்த விகடன் 75 ஆண்டு காலம் ஆனதற்காக ஒரு மாபெரும் கவிதை போட்டி, கதை போட்டி எல்லாமே நடத்தினார்கள். சிறந்த 75 கவிதைகளை தேர்வு செய்து அதற்கு பிறகு மக்களிடம் புத்தகமாக கொடுத்து அந்த 75இல் சிறந்த 5 கவிதைகளை தேர்வெடுக்க சொன்னார்கள். அப்படி 5 கவிதைகளில் ஒன்றாக இடம்பெற்ற என்னுடைய கவிதை தான் அந்த திணை மயக்கம் என்கிற கவிதை. மத ஒற்றுமைக்கான கவிதை அது. அந்த கவிதையிலே அந்த முடிக்கிற இடம் முக்கியமானது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் தேர்ந்தெடுத்ததாக சொல்வார்கள். அந்த புறாக்கள் அகிரினை, அந்த புறாக்கள் அகிரினை குருத்வாரா ஓரமும் கூட்டமாய் இறை தேடலாம், சிலுவைகள் மீது அமர்ந்தும் சிறகுகள் கோதலாம், தாகமா தர்கா வாசலில் தண்ணீர் பருகலாம், ஊர்வலமாய் தெரு எது வழியும் திரும்பலாம், எல்லாம் முடிந்து கோபுர உச்சியில் கூட்டில் அடையலாம், தெரிந்தால் சொல் திணை மாறும் வழி. நாம் உயர்திணை இதையெல்லாம் பண்ண முடியவில்லை, அகிரினை என்று சொல்லக்கூடிய புறாக்கள் இதையெல்லாம் செய்கின்றன. பிறகு நமக்கு எதற்கு உயர்திணை, நாமும் அகிரிணையாக மாறிவிடலாம் என்பதற்காக இந்த இடத்தில் தெரிந்தால் சொல் திணை மாறும் வழி என்று குறிப்பிட்டிருப்பேன். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், அந்த சொல்லுகிற பாணி ஒரு இவர் நாமும் எல்லோரும் சீட் பெல்ட் போட்டு போவதை கார்களில் பார்த்திருக்கிறோம். இன்று கட்டாயமாக்கி இருக்கிறார்கள், அணிந்து செல்கிறோம். அந்த காட்சியை காளிதாஸ் பார்க்கிறார். அவர் சொல்கிறார், பாருங்கள், வாகனத்தில் செல்வோரின் வாழ்க்கையை கடிவாளம் போட்டுத்தான் காப்பாற்ற வேண்டும், வாகனத்தில் செல்வோரின் வாழ்க்கையை கடிவாளம் போட்டுத்தான் காப்பாற்ற வேண்டும், சீட் பெல்ட் என்று முடிகிறது. அந்த சீட் பெல்ட் அந்த விபத்திலிருந்து தடுப்பதற்கான கடிவாளம் என்கிற ஒரு பார்வை, அது உண்மையான பார்வை, ஒரு விஞ்ஞான பார்வை. அந்த இடத்தில் சீட் பெல்ட் என்று முடிகின்ற பொழுதுதான் அந்த கவிதை முற்று பெறுகிறது. ஆக முடிக்கிற இடத்தில் கவிதையை எப்படி முடிக்க வேண்டும் என்று தெரிந்திருக்கிற ஒரு கவிஞராகவும் நண்பர் காளிதாஸ் இந்த கவிதைகளிலே நமக்கு தெரிகிறார். அது மட்டுமல்ல, பல இடங்களில் அவர் சொல்லாங்குழி ஆடியிருக்கிறார். அந்த சொல்லாங்குழி என்ற அந்த சொற்களை வைத்துக்கொண்டு ஆடியிருக்கிறார். நான் நிறைய கவிதைகளில் நிறைய கவிஞர்கள், ஜெயித்த கவிஞர்கள், வெற்றி பெற்ற கவிஞர்கள் அப்படித்தான் ஆடியிருக்கிறார்கள். காவிய கவிஞர் வாலி அவர்களுடைய ஒரு கவிதை உண்டு.
யானையை பற்றிய ஒரு கவிதை, மதத்தை பற்றிய ஒரு கவிதை வாலி எழுதியிருப்பார். உங்களுக்கெல்லாம் தெரியும், காஞ்சிபுரத்திலே யானைக்கு வடகலை நாமம் போடுவதா தென்கலை நாமம் போடுவதா என்று மிகப்பெரிய ஒரு வழக்கே நடந்தது. அந்த கவிதையை அதை கவிதையாக வாலி அவர்கள் எழுதியிருப்பார். வடகலையா தென்கலையா, வாதியும் பிரதிவாதியும் வாய்தா மேல் வாய்தா வாங்க நெற்றியில் நாமமே இல்லாமல் நின்று கொண்டிருந்தது யானை. திடீரென்று ஒரு நாள் சங்கிலியை அறுத்து கொண்டு ஊரை விட்டே ஓடி போயிற்று. எல்லோரும் பேசிக்கொண்டார்கள், யானைக்கு மதம் பிடித்து ஓடுகிறது என்று. யாருக்கு தெரியும் யானை மதம் பிடிக்காமல் தான் ஓடுகிறது என்று அந்த கவிதை எழுதியிருப்பார். மதம் என்கிற வார்த்தையை வைத்துக்கொண்டு வாலி அந்த இடத்தில் அந்த கவிதையை அப்படி பண்ணியிருப்பார். அது மாதிரி நிறைய கவிதைகளை நாம் உதாரணத்திற்கு நிறைய கவிதைகளை சொல்லலாம். 2003ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், எனக்கும் அவருக்குமான தொடர்பு இலக்கிய தொடர்பு, எனக்கு எந்த விதத்திலும் அரசியலுக்கு நான் சம்பந்தம் இல்லாதவன், ஒரு கவிதையை படித்துவிட்டு என்னை பார்க்க வேண்டும் என்று வீட்டிற்கு கொடுத்து அனுப்பினார். பாரதி பிறந்த நாளான டிசம்பர் 11ஆம் தேதி 11/12/2003 அன்று முரசொலியில் உடன்பிறப்பு மடலில் என்னை எழுதினார். நான் நெல்லை ஜெயந்தாவை இன்னும் நேரிலே பார்த்ததே இல்லை என்று அந்த ஒரு பக்கம் மடல் முழுவதும் என்னை பற்றித்தான் எழுதியிருந்தார். அவரை கவர்ந்த கவிதை என்பது அந்த சொல்லாங்குழி ஆடிய ஒரு கவிதை. தஞ்சை விவசாயிகள் விஷம் குடித்து சாகிறார்கள் என்கிற வருத்தத்தில் நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். தஞ்சையை பற்றி எழுதுகின்ற பொழுது, அன்று நஞ்சை உண்டு சாகுபடியானது, அன்று நஞ்சை உண்டு சாகுபடியானது, இன்று நஞ்சை உண்டு சாகும்படி ஆனது என்று நான் எழுதிய கவிதையை படித்துவிட்டு, எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த சமூகத்தை பற்றி நாம் கவலைப்படுகின்ற பொழுது, அப்படிப்பட்ட கவிதைகளை எழுதுகின்ற பொழுதுதான் மற்றவர்களுடைய கவனத்தை நாம் ஈர்க்கிறோம் என்பதை நண்பர் காளிதாசும் புரிந்து வைத்திருக்கிறார் என்று கருதுகிறேன். அதனால் தான் பல சமூக கவிதைகளை இந்த புத்தகத்திலே சொல்லாங்குழி ஆடி அவர் வெளியிட்டிருக்கிறார். அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். அன்று விவசாயிகள் வியர்வை விளைச்சலுக்கு வித்திட்டது, அன்று விவசாயிகள் வியர்வை விளைச்சலுக்கு வித்திட்டது, இன்று வீடு கட்ட விவசாயத்தையே வித்துவிட்டது, இன்று வீடு கட்ட விவசாயத்தையே வித்துவிட்டது. ஆக அந்த ஒரு சின்ன சொல்லை வைத்துக்கொண்டு ஒரு சமூகத்தை படம் பிடிக்கிற பல கவிதைகள் இந்த புத்தகத்திலே இருக்கின்றன. நான் உதாரணத்திற்கு சொல்கிறேன். அது மட்டுமல்ல, சமூக பார்வையோடு நீங்கள் கவிதை எழுதுகின்ற பொழுதுதான் கவனிக்கப்படுவீர்கள் என்பதில் இரண்டாவது கருத்து இருக்க முடியாது. தொடக்கம் காதலாக அமையலாம், ஆனால் தொடர்ந்து நாம் சமூகத்தை பார்க்கின்ற பொழுது நம்முடைய கவனத்தை, மற்றவருடைய கவனத்தை நாம் ஈர்க்க முடியும். நம்முடைய கவனம் அவர்கள் மீது படியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நிறைய கவிதைகள், ஒரு சாதாரண சமீபத்தில் ஒரு கவிதை படித்தேன், ஒரு சாதாரண கவிதை. சூரியன் காலை விடியல் வந்தது, வானில் சூரியன் வந்தது, குழாயடியில் குடங்களின் வரிசை வந்தது, காத்து நின்ற பெண்களுக்கு வெப்பத்தில் வேர்வை வந்தது, குடங்களை முந்தி பிந்தி வைப்பதில் சண்டை வந்தது, சண்டையில் ஒரு பெண்ணுக்கு மண்டை உடைந்து ரத்தம் வந்தது, அடிபட்டவளை ஏற்றிச் செல்ல ஆம்புலன்ஸ் வந்தது, அடித்தவளை கைது செய்ய போலீஸ் வந்தது, எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்க கூட்டம் வந்தது, கடைசி வரை வரவே இல்லை குழாயில் தண்ணீர். நாம் தினந்தோறும் பார்க்கிற காட்சி, அதை ஒரு கவிதையாக பார்க்கின்ற பொழுது ஒரு அழகாகிறது. ஆண் பெண் ஒற்றுமையை பற்றி கவிஞர் ஜெயபாஸ்கரன் ஒரு கவிதை எழுதினார். ஆனந்த விகடன் போட்டியிலே நான் சொன்னேனே 5 கவிதைகள் தெரிவாகின என்று, அந்த 5இல் 4 கவிதைகள் சமூகத்தை பற்றிய கவிதைகள் தான். அதிலே ஜெயபாஸ்கரனுடைய கவிதை அருமையான கவிதை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற ஒற்றுமையை பற்றி எப்படி இந்த சமூகம் பார்க்கிறது என்று அவர் எழுதினார். அவர் சொல்லுவார், நீயும் நானும் சேர்ந்து எடுத்த புகைப்படங்களில் நாற்காலியில் அமர்ந்திருப்பேன் நான். கணவன் பாடுறானா, நீயும் நானும் சேர்ந்து எடுத்த புகைப்படங்களில் நாற்காலியில் அமர்ந்திருப்பேன் நான், எனக்கு பக்கத்தில் எனக்கு பின்னால் நின்று கொண்டிருப்பாய் நீ. நான் உனக்கு இருப்பதை ஆபரணங்கள் அணிந்து அறிவித்தாக வேண்டும் நீ, நீ எனக்கு இருப்பதை பிறர் கேட்டால் ஒழிய சொல்லிக் கொள்வதில்லை நான். நான் உனக்கு இருப்பதை ஆபரணங்கள் அணிந்து அறிவித்தாக வேண்டும் நீ, நீ எனக்கு இருப்பதை பிறர் கேட்டால் ஒழிய சொல்லிக் கொள்வதில்லை நான். என் இனத்து உன் இனத்து கற்புக்கரசிகளின் பெயரை சொல்லி மிரட்டுவேன் நான், உன் இனத்து கற்புக்கரசிகளின் பெயரை சொல்லி உன்னை மிரட்டுவேன் நான். என் இனத்து அயோக்கியர்களின் பட்டியல் தெரிந்தும் அமைதியாக இருப்பாய் நீ. எனக்கு பின்னால்
உன்னை வாழ வைக்கிறார்கள் என் நினைவுகளோடு, உனக்கு பின்னால் என்னை வாழ வைக்கிறார்கள் உன் தங்கையோடு. நானும் நீயும் என்கிற கவிதை. ஆக ஒரு சமூக பார்வையை கவிதையில் பார்க்கிற பொழுதுதான் அந்த கவிஞருடைய கவனம் சமூகத்திற்குள் வருகிறது. இது மாதிரி நிறைய கவிதைகளை நான் நண்பர் காளிதாசனுடைய இந்த தொகுப்பிலே பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, அவர் சொன்ன அவர் பார்த்த அந்த சீட் பெல்ட் போன்ற கவிதை, மானமுள்ள தமிழராக இருப்பதற்காக அவர் சொல்லுடைய கவிதை, அந்த முரண் கவிதை, அந்த வார்த்தை விளையாட்டு, மொத்தத்தில் எல்லாமுமாக சேர்ந்து நண்பருடைய இந்த தொகுப்பு எல்லோரும் படிக்க வேண்டிய தொகுப்பு என்று நான் கருதுகிறேன். நான் உதாரணத்திற்காக ஒரு சில கவிதைகளை மட்டும்தான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன். ஏனென்றால் அந்த புத்தகத்தை நீங்கள் அத்துணை பேரும் வாங்கி படிக்க வேண்டும் என்பதற்காக மற்ற கவிதைகளை நான் குறிப்பிடவில்லை. நண்பர் காளிதாசிற்கு தொடர்ந்து இந்த கவிதை கைக்கு வர வேண்டும் என்றால் அவர் நிறைய வாசிக்க வேண்டும். கவிதை எழுதுவது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல என்று நினைக்கிறவன் நான். கடிதம் எழுத தெரிந்தவர்களுக்கெல்லாம் நிச்சயம் கவிதை எழுத தெரியும், சந்தேகமே இல்லை. அப்படி நிறைய வாசிக்கின்ற பொழுது கவிதை எழுத வேண்டும். இது நான் சொல்வதல்ல, கவிஞர் வாலி அவர்கள் அடிக்கடி, ஏனென்றால் இந்தியாவிலேயே அதிகமான திரைப்பட பாடல்களை எழுதிய கவிஞர். அது மட்டுமல்ல, 1958 2013 வரையிலும் ஏறத்தாழ அரை நூற்றாண்டிற்கு மேலாக தமிழ் திரையுலகில் கொடிகட்டி பறந்த ஒரே கவிஞர் வாலி அவர்கள்தான். அவரிடம் கேட்டால் ஒன்று இறைவன் அருள் என்று சொல்லுவார், இன்னொன்று சொல்வார் வாசிப்பு. உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லி எப்படி ஒரு கவிஞன் என்பவன் எப்படி உடனுக்குடன் பதிலை தரக்கூடிய அளவிற்கு தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும், கவிஞர் காளிதாஸ் அவர்களும் அந்த வழியிலே வர வேண்டும் என்பதற்காக நான் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். பாபா என்கிற படத்திலே கவிஞர் வாலி அவர்கள் ஒரு பாடல் எழுதியிருப்பார், சாயா சாயா மாயா மாயா என்கிற பாடல். அந்த பாடல் தயாரான நேரம் ரஜினிகாந்த் அவர்களிடம் அந்த பாடலை கொடுப்பதற்காக வாலி அவர்கள் போகிறார். ரஜினி அவர்கள் அவரை வரவேற்று உள்ளே சென்று அமர்கிறார்கள். அது கிண்டியிலே படப்பிடிப்பு நடந்தக்கூடிய அந்த படப்பிடிப்பு தளத்திலே நடக்கிறது. உள்ளே வாலி அவர்கள் அமர்ந்து கவிஞர் ரஜினியிடம் வரிகளை வாசித்து காண்பிக்கிறார். என்னென்ன எழுதியிருக்கிறீங்கன்னு சொல்லுடன் வரிகளை எல்லாம் வாசிக்கிறார். அப்பொழுது ரஜினியினுடைய காதில் ஒருவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். உடனே ரஜினி அண்ணன் ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு வெளியே போகிறார். வெளியே கவி பேரரசு வைரமுத்து வந்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் எப்பொழுதுமே இருபெரும் கவிஞர்கள் ஒரே நேரத்தில் அந்த இடத்தில் தொழில் நடக்கக்கூடிய இடத்தில் சந்தித்துக் கொள்வதை தவிர்த்து விடுவார்கள். அதனால் வைரமுத்துவை வெளியே உட்கார வைத்துவிட்டு ரஜினிகாந்த் உள்ளே வாலியிடம், அண்ணன் சிங்கமும் புலியும் சந்திக்க போதுன்னு என்று சொல்கிறார். அவ்வளவுதான் சொல்லுகிறார். உடனே வாலி கேட்டார், என்னையா வைரமுத்து வந்திருக்காரா? அதோடு நிறுத்தினால் அவர் வாலி அல்ல. இருந்தால் வாலியோடு ஒரு 7-8 ஆண்டு காலம் நெருங்கி இருந்ததால், பல மாலை பொழுதுகளை அவரோடு கழித்திருந்ததால் எங்களுக்கு தெரியும் வாலி எப்படிப்பட்டவர். அதோடு நிறுத்தினார் வாலி அல்ல. வாலி உடனே ரஜினிகாந்தை பார்த்து கேட்கிறார், சரி சிங்கமும் புலின்னு சொன்னீங்க, இதுல யாரு சிங்கம் யாரு புலி? சூப்பர் ஸ்டார் இந்த கேள்வி எதிர்பார்க்கவில்லை. இல்லைண்ணே 2 பேரும். என்னையா 2 பேரும்? நான் சொல்லட்டுமாயா? நான் தான்யா சிங்கம், தாடி வச்சிருக்கேன்ல. அதுதான் வாலி. என்னுடைய நண்பர் பழனி பாரதி சொன்னார், இசைஞானி இளையராஜா சமீபத்தில் ஒரு நாள் சொன்னாராம், ஒரு வார்த்தையை மாற்றினால் பாடல் போக்கை மாற்றிவிடலாம். இவர் யோசித்துக் கொண்டே இருந்திருக்கிறார். இளையராஜா சொன்னாராம், என்னையா இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்க, இதுக்குள்ள வாலி என்னன்னா 100 வார்த்தையை சொல்லியிருப்பாரு. ஏனென்றால் ஒரு கவிஞர் நம் காளிதாசை போன்றவர்கள் உச்சத்திற்கு வர வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிற ஒரே துறை நூல்கள். வாசிப்பு வாசிப்பு வாசிப்பு. தொடர்ந்து வாசிப்பதன் மூலம் காளிதாசும் உச்சத்திற்கு வந்துவிடலாம் என்பதில் இரண்டாவது கருத்து இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடத்திற்கு நண்பர் காளிதாஸ் வர வேண்டும் என்று வாழ்த்தி, இங்கே என்னிடம் நூலை பெற்றுக்கொண்ட வணக்கத்திற்குரிய ஐயா மெர்வீன் அவர்களை பற்றி நான் நிரம்ப பேசலாம். தன்னம்பிக்கை நூல்கள் எழுதுவதிலே தமிழ்நாட்டிலேயே 3 பேரைத்தான் குறிப்பிடலாம். ஒருவர் அப்துல் ரஹீம், இன்னொருவர் PC கணேசன், இன்னொருவர் ஐயா மெர்வீன் அவர்கள். நூற்றுக்கணக்கான தன்னம்பிக்கை நூல்களை தந்திருக்கிறவர். உண்மையிலேயே மிக எளிமையாக இந்த மேடையிலே அவர் அமர்ந்திருக்கிறார். ஆனால் அவர் வெளியிட்டிருக்கிற, அவர் எழுதியிருக்கிற நூலை படித்ததன் மூலம் வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள் இந்த மண்ணிலே இருக்கின்றன. அப்படிப்பட்ட வணக்கத்திற்குரிய ஐயா மெர்வீன் அவர்கள் பெற்றுக்கொள்கிற ஒரு நூலை வெளியிடக்கூடிய வாய்ப்பை வழங்கிய நண்பர் காளிதாஸ் அவர்களுக்கும்,
இத்தனை வயதிலும் எல்லோரையும் வளர்த்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் 84 வயது என்று சொன்னார் ஐயா அவர்கள். நான் கூட நினைத்து பார்ப்பேன், ஒரு அறிஞன் சொன்னான், வயதாகிவிட்டதே என்பதற்காக வருத்தப்படாதீர்கள், சிலருக்கு அந்த வாய்ப்பே கிடைப்பதில்லை என்று சொன்னார். ஆக அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கொள்கையோடு மற்றவர்களை வளர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த மண்டபத்தை உடனடியாக பதிவு செய்துவிட்டு வந்துவிட்டார் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளத்தோடு இருக்கிற, உண்மையிலேயே நகரத்தார் செட்டிநாட்டு பிரபுகளை குறிப்பிடுவார்கள், சைவமும் தமிழும் இந்த மண்ணிலே தழைக்க வேண்டியதற்காக காலங்காலமாக பாடுபடுகிறவர்கள் என்று அவர்களை குறிப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே இருக்கக்கூடிய ஐயா அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி இந்த அருமை புத்தகத்தை வெளியிடுவதற்கு முன் வந்திருக்கிற நம்முடைய நியூ சவுத் இந்தியன் போஸ்டினுடைய ஐயா அவர்களையும் தர்ம அசோகன் அவர்களையும் வணங்கி இவ்வளவு நேரம் உங்கள் அத்தனை பேரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை என்பால் மடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி நான் அவசரமாக செல்ல வேண்டிய நிலையிலே உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கும் இனிமே தைரியமா நானும் எங்க பார்த்தாலும் போகலாம், சிங்கம்னு சொல்லிக்கிட்டு. மிக திருநெல்வேலியிலேருந்து வர்றவங்க என்ன கொடுப்பாங்கன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆமாம், ஆனால் இங்கே நமது நெல்லை ஜெயந்தா அவர்கள் அறுசுவை உணவு படைத்திருக்கிறார்கள். அற்புதமாக இருந்தது. கோபம், நகைச்சுவை, சோகம், அப்படி ஒரு சுவையும் எடுத்து 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 சொல்லியிருக்கார். குட்டுப்பட்டா மோதிர கையால் குட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க. இவர் சொட்டு பெற்றவர். எந்த மோதிர கையால? கலைஞருடைய மோதிர கையால, வாலியினுடைய மோதிர கையால, அப்படி வித்யாசாகருடைய மோதிர கையால, பல மேதைகளோட மோதிர கையால, அவர் அப்துல் காதர் அவருடைய மோதிர கையால குட்டுப்பட்டவர். குட்டுப்படல, சொட்டுப்பட்டவர். இவருடைய கையால நம்ம சொட்டு வாங்கியிருக்கார் நமது காளிதாஸ் அவர்கள். அதனால நம்ம காளிதாஸ் கவிஞரை இவர் வாயால நம்ம வரவழைச்சு இவ்வளவு அருமையா சொன்னதுக்கு அவருக்கெல்லாம் நம்ம ஒரு கரகோஷம் கொடுக்கலாமா? ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. எங்கள் ஊர் கவிஞரின் பெருமை எங்களுக்கு இப்போதுதான் புரியுது. யூஸ்வலா அமெரிக்காவில் ஒன்று கண்டுபிடிச்சாதான் எங்களுக்கு எங்களோட விஷயமே தெரியும். ஒரு போப் ஐயர் திருக்குறளை பற்றி சொன்ன விட்டு தான் எங்களுக்கு திருக்குறளே பெருசுன்னு புரியுது. அதே மாதிரி ஒரு ஓகே, இப்பொழுது நெல்லை ஜெயந்தா அவர்கள் காளிதாஸ் அவர்களுடைய தாய் தந்தையர் பெற்றோருக்கு இப்பொழுது சிறப்பு செய்வார்கள். நன்றி திரு நெல்லை ஜெயந்தா அவர்களே.